ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்சி ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, சிஎஸ்சி விஎல்இயில் பயோமெட்ரிக் எப்படி வெரிஃபை பண்ணுறது, உங்கள் கேஒய்சி ஏதாவது அப்டேட் பண்ணணும் அது எப்படி பண்ணுறது, உங்களோட சிஎஸ்சி டிஜி கனெக்டை வந்து எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோ பார்த்துடலாம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு கூகுளில் போய்ட்டு சிஎஸ்சி பயோமெட்ரிக் லாகின் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்தமாரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து கனெக்ட் சிஎஸ்சி இ-கவர்ன் அப்படின்னு காமிக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து அஃபிஷியல் சிஎஸ்சி ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பேஜ். ஸோ இதில் வந்து சிஎஸ்சி ஐடி அப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா, அதில் உங்கள் மெயிலுக்கு வந்த சிஎஸ்சி ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்க போகிறோம். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எது மூலயமா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து இதில் ஷோ ஆகும். என்ன அப்படின்னா, உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்களா, அப்படின்னா உங்களோட விழிகள், அந்த கருவிழிகள் வச்சு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஐரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட எந்த டிவைஸ் இருக்கோ அந்த டிவைஸை வச்சு, நான் என்கிட்ட வந்து ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் வச்சு நான் என்ன பண்ண ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஸோ கீழே இருக்க கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ ஹியர் பை ஸ்டேட் தட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த செக் பாக்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். சில பேருக்கு இந்த எரர் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ரீசப்மிட் கொடுத்து நீங்கள் அந்த பேஜ்க்கு வந்து பேக் வந்து திரும்ப என்ன பண்ணணும், லாகின் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த எரர் வருது அப்படின்னோடனே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இது வந்து லாகின் ஆகலை, சிஎஸ்சி ஐடியில் எரர் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இது வந்து இன்டர்னல் எரர், அதாவது நெட்வொர்க் இஷ்யூ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பவும் லாகின் ஐடி உங்களோட சிஎஸ்சி ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு எந்த மொடாலிட்டியோ எதில் நீங்கள் மூலமா ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கேப்சாவை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ ஹியர் பை வந்து செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேம் வந்து சப்மிட் அப்படின்றது வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கேப்சா வந்து உங்களுக்கு ஒரு சிலது கிளியராக தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெஃப்ரெஷ் அப்படின்னு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கேப்சாவை நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கேப்சா என்ட்ரு பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், சப்மிட் அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன ஆகும், இது ஒரு நியூ டேப்பாக வந்து ஓப்பன் ஆகும், லோட் ஆகிடுற மாதிரி. ஸோ அந்த டேப்க்கு வந்து போக வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஸோ லோட் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகும், ஸ்கேனிங் ஃபார் ரெஜிஸ்டர்ட் டிவைஸ் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணுறது என்ன டிவைஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து இதில் வந்து என்டர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இது ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிவைஸை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐ ஹியர் பை இருக்குது பார்த்தீங்களா, செக் பாக்ஸ் கிளிக் பண்ணதான் நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த ஸ்டார்ட் கேப்சர் அப்படின்னு காமிக்கும். ஸோ ஸ்டார்ட் கேப்சர் கொடுத்தோம் அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருக்கோ அந்த டிவைஸ் என்ன ஆகும், நீங்கள் வந்து ஐரிஸ் கொடுத்தீங்கன்னா ஐரிஸ் ஸ்கேன் பண்ணுற மாதிரி காமிக்கும். நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்ததுனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இந்த மந்த்ரா டிவைஸ் தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மந்த்ரா டிவைஸை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கேப்சர் பண்ணிடுறோம், ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அந்த டிவைஸில் கேப்சர் பண்ணதுக்கப்புறமா கேப்சர்டு சக்ஸஸ்னு வரும். ஸோ சக்ஸஸ் வந்ததுக்கப்புறமா என்ன ஆகும், இதே மாதிரி லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறமா நியூ டேப் என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இதுதான் வந்து அஃபிஷியல் சிஎஸ்சி ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன். நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளோட ஐடி வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி நம்மளோட நேம், நம்ம டீட்டெயில்ஸ், சிஎஸ்சி ஐடி, உங்கள் சி கனெக்ட் என்ன, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டேப்லேயே வந்து நினைக்கணும், நம்ம டேஷ்போர்ட்லேயே வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒரு இதில் இருக்க ஒரு டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ உங்களோட குவாஷ்க்கு, அதாவது உங்களோட இ சேவை மையத்தோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வினோ மையம் அப்படின்றது தான் வந்து இந்த இ சேவை மையத்தோட நேம். ஓகேங்களா, அதில் கேஒய்சி அப்டேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி மேலே வந்து கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ கேஒய்சி அப்டேட் எப்படி பண்ணுறது அப்படின்னா அது கீழே வந்து ப்ளீஸ் செலக்ட் த கேட்டகரி யூ வாண்ட் டு அப்டேட். எந்த கேட்டகரி நீங்கள் வந்து ரீட் பண்ண போகிறீங்களோ அந்த கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக ஓடிபி கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட கேஒய்சியை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸ் வந்து ஏதாவது நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அது மூலயமாவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விஎல்இ கேன் அப்டேட் த ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸில் பண்ணலாம். என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது மொபைல் நம்பர் இல்லைனா வந்து இமெயில் அட்ரஸ் வச்சு அப்டேட் பண்ணலாம். பர்சனல் டீட்டெயில்ஸ் விஎல்இ, அதாவது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களோட பேங்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் டீட்டெயில்ஸ் எப்போ ஆகும், அப்டேட் ஆகும் அப்படின்னா பீரியட் ஆஃப்
60 days அதாவது 60 நாளுக்குள்ளே நீங்கள் இந்த பண்ணுற அப்டேட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி உங்கள் கேஒய்சியில் வந்து அப்டேட்டட் கம்ப்ளீட் ஆயிரும். 60 நாளுக்குள்ளே என்ன ஆகும், இந்த அப்டேட் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன இது உடனே மாற மாட்டேங்குது அப்படின்னா, இது வந்து நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் வந்து அப்ரூவ் பண்ணால் மட்டும் தான் இது வந்து அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு தடவை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஓகே இது வந்து கரெக்டு தான் அப்படின்னு பண்ணிட்டதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டேட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அப்டேட் பாஸ்வேர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ வாண்ட் டு சேஞ்ச் எந்த பாஸ்வேர்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க கேட்டிருக்காங்க. டிஜி இமெயிலோட தான் இல்லை கனெக்ட் பாஸ்வேர்டா அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இல்லையோ அந்த பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வெப்சைட் போய் லாகின் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களோட வெப்சைட் என்ன ஆகும், லாகின் ஆகிடும். ஏன்னா இதான் வந்து மெயின் சிஎஸ்சி ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுற மெயின் பேஜ் வந்து இதுதான். ஸோ இது மூலயமா தான் நம்ம எது வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும், மேனேஜ் பண்ணி எது அப்டேட் பண்ணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணுறதை எடிட் பண்ணிக்கலாம், எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் இதில் பண்ணிக்கலாம். ஸோ வேறு என்ன நம்ம டேஷ்போர்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்துடலாம். ப்ரொஃபைல், கேஒய்சி அப்டேட் கொடுத்துருக்காங்க, ஜியோ லொக்கேஷன், அதேமாதிரி உங்களோட சர்டிஃபிகேட், உங்களோட சிஎஸ்சி ஐடிக்கான வெரிஃபை சர்டிஃபிகேட் வந்து இதில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த சிஎஸ்சி ஐடி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களோட சிஎஸ்சி சென்டர் வைக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி டெக் எக்ஸாம் அதே மாதிரி ஐஐபிஎஃப் எக்ஸாம் எழுதி அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸோ அதெல்லாம் முக்கியமாக இதெல்லாம் என்ன ஆகும், அதெல்லாம் வச்சு தானே நம்ம இந்த சிஎஸ்சி ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ இந்த சிஎஸ்சிக்கான இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சென்டர் வைக்க முடியும். ஸோ இந்த சிஎஸ்சி ஐடியை ஒரு கலர் பிரிண்ட் எடுத்தோ இல்லை ஒரு லேமினேஷன் பண்ணியோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களோட சென்டரில் மாட்டணும். அதனால இந்த சிஎஸ்சி ஐடி கண்டிப்பாக வேணும். ஸோ நீங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த சிஎஸ்சி ஐடி சர்டிஃபிகேட்டை வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எல்லா வெரிஃபிகேஷன், யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்க உங்கள் சென்டருக்குன்னா இந்த சிஎஸ்சி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லைன்னா அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சென்டர் வைக்கிறதுக்கு அதுதான் வந்து ஒரு அத்தாட்சி. நான் வந்து வெரிஃபைடு சிஎஸ்சி சென்டர் தான் வச்சுருக்கேன் அப்படின்றதுக்கான அந்த சர்டிஃபிகேட் தான் அது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்கள் ஐடி கார்டு, உங்கள் சிஎஸ்சி சென்டருக்கான ஐடி கார்டை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடி கார்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பிரிண்ட் பண்ணி நீங்கள் உங்கள்கிட்ட வந்து வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு வெரிஃபிகேஷன் வரப்போ உங்கள் ஐடி கார்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஷோ பண்ணலாம். இது வந்து நான் வந்து வெரிஃபைடாக தான் இந்த சென்டர் வந்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சர்டிஃபிகேட், இந்த ஐடி கார்டு வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பத்திரமா ஸ்கேன் பண்ணி உங்களோட சிஎஸ் சென்டரில் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு காப்பி வச்சுக்கோங்க. உங்கள் மெயிலில், உங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒன்று சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களோட அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கேஒய்சி அப்டேட் அப்படின்ற செக்ஷனில் போய் பண்ணணும். விசிட் யுவர் ஆக்டிவிட்டி லாக்ஸ் டு மேனேஜ் யுவர் அக்கௌண்ட் அப்டேட்ஸ். எனி அப்யூஸ் ஆஃப் தி அட்வைஸ் வில் பி லாக்ட் அண்ட் மெனி லீட் டு அக்கௌண்ட் சஸ்பென்ஷன். ஏதாவது அப்யூஸாக நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் என்ன பண்ணுவாங்க, லாக் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சிஎஸ்சி ஐடி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அது வந்து பெரிய விஷயம். எல்லாருக்கும் இந்த சிஎஸ்சி ஐடி கிடைக்காது. ஸோ நீங்கள் சிஎஸ்சி ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வந்து உண்மையாக லீகலாக பண்ண முடியுமோ அந்தளவு லீகலாக பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இருக்க அப்டேட். நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா சிஎஸ்சி டிஜி கனெக்ட் வந்து லாகின் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து செப்பரேட் வீடியோவாக போட போகிறோம். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வேறு என்னென்ன வீடியோஸ் இருக்குது அப்படின்னா சிஎஸ்சி டெக் எக்ஸாம் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, ஐஐபிஎஃப் பிசிபிஎஃப் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறது, நெக்ஸ்ட்டு சிஎஸ்சி விஎல்இ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டெக் எக்ஸாம் பிசிபிஎஃப் சர்டிஃபிகேட்டை வச்சு எப்படி நம்ம வந்து சிஎஸ்சி ஐடி பெறுவது, அதே மாதிரி டெக் எக்ஸாமில் எரர் வருதுன்னா அது எப்படி நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுறது, சிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷனில் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, டெக் எக்ஸாம் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இப்படி ஃபுல் வீடியோக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் இது வரைக்கும் செக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உங்களோட டவுட்ஸ் எதுனால கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எந்த கமெண்ட்னாலும் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருக்குது, வேறு இது சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாலும் வேறு ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணணும், வேறு ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், ஒரு அப்ளிகேஷன் போடுறது, அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.